வாக்குச்சாவடியில் இடையூறு செய்தால் துப்பாக்கிச்சூடு அமைச்சர் உத்தரவு. தடுமாறுகின்றதா தமிழரசு கட்சி? பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மேடையேறிய மாவை. வாக்குப்பட்டி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லையா? வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கி சூடு நடத்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கைக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் 54,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. எனினும் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே மாவை சேனாதிராஜா கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் ஆரியநேத்திரனுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார். தேர்தல் விஞ்ஞாபனங்களை மதிப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ள தமிழரசு கட்சியின் 6 பேர் கொண்ட குழு நேற்று வவுனியாவில் கூடியது. மாவை சேனாதிராஜா தலைமை நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம், சிரேஷ்ட பிரதி தலைவர் சி.வி.கே. சிவஞானம், மட்டக்களப்பு முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மாவை சேனாதிராஜா பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்தை வலியுறுத்தி 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் அவருக்கு ஆதரவளிக்குமாறு வாக்காளர்களை வலியுறுத்தினார். சமூகம் எதிர்நோக்கும் அழுத்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வாக்காளர்களிடையே ஒற்றுமையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இருந்தபோதிலும் மாவை சேனாதிராஜா கிளிநொச்சி கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதன்போது தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். நாங்கள் இலங்கையின் பல ஆண்டுகளாக இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். எங்களது எண்ணங்களும் தீர்மானங்களும் அர்ப்பணிப்புகளும் விடுதலைக்காகவே அமைந்திருக்கின்றன. அரசியல் சூழலில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டாலும் எமது இனத்தின் விடுதலையை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். எங்களது உயிரை அர்ப்பணிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றார். எவ்வாறாயினும் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் ஆரியநேத்திரனுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார். மேலும் அவரிடத்தில் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. எங்கள் கூட்டத்திற்குள் அவர் வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கின்றோம். அவருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் எங்கள் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பட்டிகளுக்கு பயன்படுத்தப்படவுள்ள அட்டைப்பட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 20ஆம் தேதி தேர்தல் அலுவலகர்கள் உரிய வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள். வாக்குச்சீட்டு பெரிய அளவில் இருப்பதால் இம்முறை மரப்பெட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 3 அளவுகளில் அட்டைப்பட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் அரசு அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து குறிப்பிட்ட நாளில் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லுமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்துகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் சுமார் 97% விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி ஆரம்பமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் 14ஆம் தேதி நிறைவடைந்ததாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்கம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் நாளை முதல் தேர்தல் நாள் வரை தமது பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என ராஜித ரணசிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று காலை தேர்தல் ஆணைக்குழு வளாகத்தில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சர்வதேச கண்காணிப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையே இடம்பெறும் முதலாவது சந்திப்பு இதுவாகும். சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். இந்த கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக நாடளாவிய ரீதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லவுள்ள நிலையில் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் இறுதி வாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது.